Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா half yearly exam 2024க்கு 12th physicsக்கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பர். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் தான், சரியா? ஸோ இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸை நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலமாக இப்போ அடுத்து நம்ம எழுத போகிற எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து கொஷின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. க்ரியேட்டிவ் கொஷின்ஸ், ஓன் கொஷின்ஸ்லாம் நமக்கு வரலாம், சரியா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 15 கொஷின்ஸ் நமக்கு 1 மார்க் கொஷின் இருக்குமா பார்ட் 1ல்? பார்ட் 1 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ் நீங்கள் தரோவாக இருந்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு 12 to மினிமம் 12 கொஷின், குறைஞ்சபட்சம் 12, அதிகபட்சம் 13 கொஷின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ் வரும். அப்போது பாஸ் பண்ண கஷ்டப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 15 மார்க் எடுத்தால் பாஸ் 12th physicsல. நீங்கள் இந்த 11 சாப்டர்லையும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் மட்டும் நீங்கள் தரோவாக இருந்தீங்கனாலே 12 மார்க் எடுத்துடலாம். அப்போ 12 மார்க் எடுத்துட்டிங்கன்னா அங்கிட்ட ஒரு 3 மார்க் தான். அது அப்படி இப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு 2-3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 மார்க் வந்துடும், நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். சென்டம் நீங்கள் எய்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் தரவாக படிச்சுட்டு, புக் பேக் கொஷின் 1 மார்க் கொஷின்ஸே தரவாக படிச்சுட்டு, இன்டீரியர் 1 மார்க் கொஷின்ஸும் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் சென்டம் எடுத்துடலாம். நான் சொல்லக்கூடிய அந்த இப்போ நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? ப்ராப்ளம்ஸு 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க் கொஷின் எல்லாருக்கும் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்து அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் 12th physicsல சென்டம் எடுக்கலாம். அது நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களால் எடுக்க முடிஞ்சா இல்லையா அப்படின்றது. உங்களால் நான் சொன்ன கொஷின் வரலன்னா நீங்கள் என்னுடைய சேனலை அன்ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். நான் யாரையுமே கட்டாயப்படுத்தவே இல்லை. நீங்கள் அதை எக்ஸாம் எழுதிட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த கொஷினே நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். நான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் சொன்ன கொஷின் இதில் எத்தனை இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். 2 மார்க்கில் பாருங்கள். கொஷின் நம்பர் 16 இது நான் சொன்ன கொஷின். கொஷின் நம்பர் 17 நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின். கொஷின் நம்பர் 18 ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் நான் சொன்னது. 20 பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி நான் சொன்னது. 21 இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் நான் சொன்னது. 22 ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட். 23 இந்த ப்ராப்ளமும் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன இம்பார்ட்டன்ட்லேருந்து வராதது அப்படின்னா 19ம் 24 தான் வரல, நான் சொன்னது கிடையாது. நீங்கள் 6 தான் எழுதணும். 1 2 3 4 5 6 7 கொஷின் நான் சொன்ன கொஷின் வந்திருக்குது, இன்க்ளூடிங் கம்பல்சரி. 23 தான் கம்பல்சரி சொல்லியிருக்காங்க ப்ராப்ளம். எப்போவுமே நமக்கு ஃபிசிக்ஸ் பொறுத்தவரை 2 மார்க் ப்ராப்ளம், 3 மார்க் கம்பல்சரி, ரெண்டுமே ப்ராப்ளம் தான் கேட்பாங்கன்றது தெரியும். இது நம்ம சொன்ன அந்த கம்பல்சரி ப்ராப்ளம்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ 6 × 2 12 மார்க் நீங்கள் இதில் எடுத்துடலாம். அதே போல் நீங்கள் 3 மார்க்லையும் பாருங்கள். நான் சொன்ன 3 மார்க்லேருந்து வந்திருக்கா இல்லையான்னு பாருங்கள். 25 இந்த டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை எலக்ட்ரோ டைபோல் நான் சொன்னது. 26 பேரலல் ரெசிஸ்டர் நெட்வொர்க் நான் சொன்னது. 27 மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் நான் சொன்னது. 28 இந்த ப்ராப்ளம் நான் சொன்னது. 29 டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரா நான் சொன்னது. 31 டீப்ராய் வேவ்லெங்த் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நான் சொன்னது. 32 ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா எமிஷன் நான் சொன்னது. 33 அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் நான் சொன்னது. நான் சொன்னதுலேருந்து வராதது கொஷின் 30 மட்டும்தான். நிக்கோல் பிரிசம் மட்டும்தான் நான் சொன்னதுலேருந்து வராது, மற்ற எல்லாமே நான் சொன்னது தான். நீங்கள் 6 தான் எழுத போகிறீங்க. 8 கொஷின் நான் சொன்னதுலேருந்து வந்திருக்குது, இன்க்ளூடிங் கம்பல்சரி. அப்போ 6 × 3 18 மார்க் நீங்கள் இந்த பார்ட்டில் எடுத்துடலாம். 5 மார்க்கில் பாருங்கள். 34ல் ஏபியில் ஏ நான் சொன்ன கொஷின் தான் வந்திருக்கு. 2 பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ். 35ல் ஏபி ரெண்டுமே நான் சொன்னது தான், சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பும் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரும். 36ல் ஏபி ரெண்டுமே நான் சொன்னது தான், இந்த 2 cells கம்பேர்ட் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர். பியில் நமக்கு இந்த ஒரு 3 மார்க் கொஷினும் ஒரு 2 மார்க் ப்ராப்ளமும் கேட்டிருக்காங்க. 37ல் ஏபி ரெண்டுமே நான் சொன்னது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் லாங் சார்ஜ்டு வயர். அதே போல் ஐன்ஸ்டைன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் ரெண்டுமே நான் சொன்னது தான். 38ல் ஏபி ரெண்டுமே நான் சொன்னது, சேஞ்சிங் பை ஓரியன்டேஷன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். அப்போ 5 5 மார்க் கொஷினுமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 5 × 5 25 மார்க் எடுத்துலாம். கண்டிப்பாக நீங்கள் சென்டம் எடுத்திருப்பீங்க இந்த மாதிரி கொஷின் வந்ததுன்னா. இதே போல் கொஷின் தான் உங்களுக்கும் வரப்போகுது. நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷினை மட்டும் தயவு செஞ்சு எதையும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் சென்டம் எடுப்பீங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.